மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் வாய்ப்பு இருந்தால், வசதி இருந்தால் உங்களுக்கு எதிலாவது முதலீடு பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. இல்லைன்னாலும் உங்களுடைய குழந்தைகளுக்காக செலவு பண்ணுங்க. இந்த வாரம் குழந்தைகளுக்காக நீங்கள் செலவு பண்ணாலும் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கும், அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் இருக்குது. ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் கம்மி. மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் அதுதான் பலன். இந்த வாரம் முழுவதும் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. பெரிய லெவலில் இந்த வாரம் நீங்கள் டூர் போகிறீங்க அப்படின்னா அது பெரிய மகிழ்ச்சிகரமாகவோ சந்தோஷகரமாகவோ உங்களுக்கு இல்லை. அதனால் என்டர்டெயின்மெண்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் அதனால் உங்களுக்கு பெரிய லெவலில் அந்த மகிழ்ச்சியை அடைவதற்கான வாய்ப்புகள் குறைவு. தேவையில்லாத செலவினங்கள் விரயங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் பெரிய லெவலில் நீங்கள் எதுலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். எல்லாமே லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் பெருசாக இல்லை. அதனால் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க. இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது அதுவுமே சுமாராக இருக்குது. ஆனாலும் கூட உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை குரு பகவான், சனி பகவான், செவ்வாய் பகவான் எல்லாரும் இந்த வாரம் பார்க்குறதுனால எந்த வேலையில் இருந்தாலும் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். ஸோ நீங்கள் வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா வேலை கிடைக்கும். எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு வேலை கிடைக்கல, இனிமேல் வேலை கிடைக்குமானா டெஃபினட்டாக கிடைக்கும். இதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். என்ன காரண காரியத்திற்காக கடன் வாங்கினீங்களோ அது எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகும். நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்தார்கள் உங்களுக்கு அமைவார்கள். இதெல்லாமே மிதுன ராசிக்கு இருக்குது. அதே சமயத்தில் நீங்கள் உங்களுடைய சொந்த பிஸ்னஸ் இந்த வாரம் சுமார், ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பார் அல்லது அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பார். கணவன் அல்லது மனைவி 2 பேரில் பிரிவு அல்லது 2 பேருக்குள்ள யாருக்காவது ஒரு அளவுக்கு வைத்திய செலவுகள் இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஒரு நீண்ட தூர பிரயாணம் போகிறதுக்கான வாய்ப்புகள், அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், இதான விஷயங்களே உங்களுக்கு இந்த வாரத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கையும் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய கருடல்வாரையும் சேவிச்சுட்டு வாங்க, நல்லது.